எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட அடியே நீங்க நிற்க வைத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த எனது ஊழியக்காரர் ஐயா சுந்தரமையா அவருக்கும் நான் கரம் கூப்பி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த இடத்தை தந்து இந்த நாளிலே இந்த 12 மணி நேர உபவாச ஜபம் செய்யும்படியாக இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சரி, நாம் ஒரு சிறிய வேத பகுதியை தியானிப்போம். வந்ததுலேருந்து பார்த்தேன், எல்லாமே ஒரு வெட்டு குத்தா இருக்குது. வசனம் எல்லாமே நல்லதுதான், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாமே வேணும். ஏன்னா வசனம் இருபுறமும், நீ வெட்டினாலும் வெட்டோம், நாங்கள் வெட்டினாலும் வெட்டோம், எல்லாருக்குமே வெட்டோம். அல்லேலூயா. அதனால இதற்காக நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். நானும் அப்படிதான் யூஸ்வலாக பிரசங்கம் பண்ணுவேன், வெட்டுறது குத்துறது இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை நான் இதற்காக காத்திருக்கும் போது ஒரு சிறிய வசனத்தை என்னுடைய ஆவியிலே போட்டார். அந்த வசனம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கறதுக்கு முன்பதாக, இந்த வசனம் இன்ற நாளிலே இந்த சபைக்கும் இருக்கின்ற யாவருக்கும் கர்த்தர் பேசுகிறார் என்று நான் உணர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? சபையில் இருக்கோம். எந்த ஆண்டில் இருக்கிறோம்? கடைசியில் இருக்கிறோம், முதல்ல இருக்கிறோமா? ஏமா கடைசி ஃபர்ஸ்ட்ல? சரி, ரைட். எதுல இருக்கோம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம், அப்படிதானே? அப்போ வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருக்கும், அப்படிதானே? இருக்குமா இருக்காதா? என்னன்னு இருக்கும்? இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்லா ஓடணும். பழைய வருஷத்துல இருக்குது எதுவுமே பழைய வருஷத்துல இருக்க எந்த ஒரு கசப்புமான விஷயங்களுமே என்ன பண்ணக்கூடாது. இந்த 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 ஆண்டுல வராம கர்த்தர் இந்த ஆண்டை நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா எல்லாருக்குமே, அதாவது பைபிள் தெரிஞ்ச எல்லாருக்குமே, கிறிஸ்தவனு பேர் வச்ச எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை தான், இந்த வருஷம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால காலையிலிருந்து நீங்க எல்லாமே வசனத்தை பயங்கரமா கேட்டிருப்பீங்க. எப்படி கேட்டிருப்பீங்க? பயங்கரமா வெட்டு குத்து அடி உத அப்படின்னு பயங்கரமா கேட்டிருப்பீங்க. அதே ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அல்லேலூயா. நான் ஒரு வேத பகுதியை நான் தியானிப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை குறித்து இன்றைய தியானத்தின் தலைப்பு, கர்த்தர் உன்னையும் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஆமென். கர்த்தர் என்ன பண்றாரோ எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். இந்த புதிய ஆண்டிலே நம்ம கிட்ட பழசு எதெல்லாம் இருக்குதோ அது கடந்த ஆண்டோட போயிடுச்சு. ஆமென். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மளை என்ன ஆக்க போறாரு? புதிதாக்க போகிறார். அப்போ புதிதாக்குகிறார் அப்படின்னா, புதுசு அப்படின்னா ஒன்று நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் வரும். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கேன், சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஒரு கார் வாங்கிட்டாலோ, ஒரு 2 வீலர் வாங்கிட்டாலோ, இல்லை வீட்டில் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாலோ, எந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள புதுசா வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? ஏன் செகண்ட்ஸ்ல வாங்கின அந்த அளவுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்காது. ஏன்? அது புதுசா இருக்காது. அது கொஞ்சம் எப்படி இருக்கும்? பழசா இருக்கும். பழசுக்கு இருக்கிறது பழசு தான். ஆனா புதுசா பார்த்து நமக்குள்ள என்ன வரும்? சந்தோஷம் வரும். அது பார்க்க எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பல இருக்கும். வேற நம்மளோட அட்ராக்ஷன் ஃபுல்லாக அது மேலேயே இருக்கும். ஒரு வாரம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், என் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், யாருக்காவது சொல்லணும் வேலை என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடிலாம் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் போய் சொல்லுவாங்க. இப்போல்லாம் இன்னும் ஒன்றும் இல்லை, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ், டுடே த நியூ ஃப்ரிட்ஜ் இன் மை ஹவுஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. அதை பார்த்து என்ன பண்ணோம், இல்லை இது ஒருத்தருக்காக போட்டிருக்கேன், அது பார்த்து அவன் என்ன பண்ணோம், வைத்தறிச்சல் பண்ணோம், அதுக்காகலாம் போடுவாங்க. அது என்னன்னா அட்டென்ஷன் என்ன பண்றது, டிரா பண்றது. அல்லேலூயா. இன்னொன்று புதுசுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கும், அப்படிதானே? அது யாருன்னா பசங்க புதுசு அதுக்கிட்ட என்ன பண்ணாத போவாது. இதே பழசாச்சுன்னா, ஏய் பாத்திரம் மேலே கீழே ஊந்துரு போகுது அப்படின்னுவோம். இதே புதுசா இருந்தா கிட்ட போகுது என்ன ஆயிடும், ஏதாச்சும் ஆயிட போகுது. இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கு, இத்தனை ஆயிரம் கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா அது புதுசுக்கான இருக்கிற ஒரு மதிப்பு. அல்லேலூயா.
அந்த மதிப்பை தான் கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பழசுக்கு எப்பவுமே மதிப்பு பெருசா காணப்படாது. ஆனால் புதுசுக்கு எப்பவுமே ஒரு இது என்னது, தமிழ்ல என்னமோ சொல்லுவாங்க, மவுஸ். என்ன பண்ணுவாங்க, புதுசுக்கு எப்பவுமே ஒரு மவுஸ் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. அது இந்த புதுசு அப்படின்னும் பொழுது வேதாகமத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு வரும். 2 கொரிந்தியர் 2 Corinthians 5:17, 2 கொரிந்தியர் 5:17 என்னது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புதிய சிருஷ்டி. இந்த வசனத்தை அதிகாரத்தோட மனசுல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப எப்படி சுந்தரமையா நான் சொன்னவன் என்ன சொன்னாரு, டக்குன்னு சொல்லிட்டார். அதனால 2 கொரிந்தியர் 5:17 உங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா, புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்புறம் பழையவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சா, அப்புறம் அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, ஒருத்தர் கர்த்தருக்குள் இருந்தான் அவன் எப்பேற்பட்டவனா இருக்கிறானா, புது சிருஷ்டியா இருக்கிறானா. அப்போ நாமெல்லாம் யாரு, நம்மெல்லாம் யாரு, நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க, நீங்கெல்லாம் யாரு யாரு. அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறீங்க, அல்லேலூயா. அப்பெல்லாம் நீங்க யாரு, புது சிருஷ்டி தானே, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேருக்கு சொந்தக்காரங்க மேல கசப்பு இருக்கு சொல்லுங்க, இல்லையா? வெரி குட், சூப்பர். அப்போ உங்களுக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்குது, இல்லையா? வெரி குட். அப்ப கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாம் கிறிஸ்துக்குள் தான் இருக்கிறீங்க. எத்தனை பேரு கர்த்தருக்காக நான் தினம்தோறும் கர்த்தருக்கென்று இத்தனை மணி நேரம் ஒதுக்கி நான் கர்த்தருக்காக நிக்கிறேன்னு சொல்ல முடியும்? வராது, வராது. ஆமா, கர்த்தருக்கென்று வராது. ஏன் அப்படின்னா, நான் சொல்றேன் கேளுங்க. ஒருவன் புது சிருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ரத்தம் எப்பேற்பட்டது அப்படின்னா அது சகல பாவங்களை நீக்கி நம்மள என்ன பண்ணுமா, அது ஒரு நாள் 2 நாள்லாம் நடக்கிற ப்ராசஸ் இல்ல. புரியுதா? மாசத்துக்கு ஒரே ஒரு வாட்டி எடுத்து இந்த திருவிருந்து ஆராதனையில நம்ம எடுத்துட்டு அன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கிறது கிடையாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மை நாம் தினம்தோறும் என்ன பண்ண கொண்டு வேண்டும், புதிதாக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை நீ தினம்தோறும் புதிதாக்கி கொள்ளவில்லை அப்படின்னா நீ என்ன ஆயிடுவ அப்படின்னா பழசா மாறிக்கிட்டே வருவ. எப்படி பழசாயிடுவ அப்படின்னா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். நீ இன்னைக்கு ஏதாவது திடீர்னு டக்குன்னு ஒரு கோபப்பட்டன்னு வச்சுக்கலாம். அந்த கோபம் என்ன ஆயிடும்னா சூரியனை அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன்கிட்ட இருந்து போயிடணும். அப்படி அந்த கோபம் உன்னை விட்டு போல அப்படின்னா அந்த கோபம் உன்னை என்ன ஆக்கும், பழசாக்கிடும். இதுதான் புதிய சிருஷ்டி. மற்றவங்க மேல கசப்பு இருந்துச்சுன்னா அந்த கசப்பு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணிடணும், விட்டுறணும். விடலன்னா பழசாயிடுவே. நீ பழசியவனா புதியவனா? தினம்தோறும் நாம் என்ன பண்ண வேண்டும். இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இது நான் என்ன சொல்றேன்னா, அப்போ சில பேருக்கு என்ன பண்ணோம்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அது இப்படி ஆச்சு, இது அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கசப்பை வைத்து கொண்டு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜெபத்துக்கு வருவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரிடத்துல ஆராதனை செய்வோம், நாம் பார்க்கறோம்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுப்போம் ஒழிய அது கிறிஸ்துவுக்குள்ள இருப்பதற்கு அர்த்தம் கிடையவே கிடையாது. எவன் ஒருவன் தினம்தோறும் தன்னை உள் மனசிலிருந்து பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து தன்னை புதுப்பித்துக் கொள்கிறானோ அவன்தான் புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. அப்போ நீ அப்படி புதுசாய் மாற மாற என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பழசு எதுவுமே உன்கிட்ட என்ன பண்ணாது, காணப்படாது. அப்படி பழசு காணப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி உன்னை விரட்டி கொண்டு வரும். அல்லேலூயா. எவன் ஒருவன் பரிசுத்தவானுக்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணாதான், குறைவுபடாது. அப்போ உன்னை சுத்திகரித்துக்கொள்ள நீ என்ன அவன் பார்த்தீங்கன்னா நீதிமானாய் மாறிவிடுவாய். பரிசுத்தவான என்ன பண்ணுவ, மாறிவிடுவ. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு நீதிமானாவது என்ன பண்றாரா இருக்கானா அப்படின்னு பார்க்கும்பொழுது உன்னை பார்க்கும்பொழுது உனக்கு எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் நிச்சயமே உன்னை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புது மனிதனாய் மாற வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே என்ன இருக்குது? ஆசை இருக்கதான் செய்யுது. அப்போ பழைசு வந்து ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கும், பழைசு ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கும். அது எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் தேதி இந்த 12ஆம் மணி நேர ஜபத்திலே அது பழசு எல்லாம் முடிந்து கர்த்தர் நம்மளை புது மனிதனாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உன் வீடுகள் தேடி ஆசீர்வாதம் வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேதாகமத்தில் நான் ஒரே ஒரு மனிதனை காட்டி கரெக்டாக 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். எத்தனை நிமிஷத்தில்? அதுக்கப்புறம் இன்னொரு ஊழியக்காரர் வருவார், அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்துப்பார். நான் கரெக்டாக 5 அந்த வாட்ச் வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடுது. என் வாட்சில் வந்து 5:15 சாரி, நான் வந்து ரயில்வே டைம் வச்சுருக்கேன், 17 காட்டுச்சு, சாரி. இப்போ வந்து மணி கரெக்டாக 5:15, நான் கரெக்டாக 5:30க்கு முடிச்சிருவேன். சரிங்களா? சந்தோஷமா உங்களுக்கு? ரைட், எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் புஸ்தகம் எல்லாருக்குமே தெரிந்தவர் ஒருவர் தான் இவர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. அல்லேலூயா. இந்த ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியவே தெரியாது? நான் இப்பதான் முதல் வாட்டி படிக்கிறேன்னு சொல்றீங்க. எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? யாருமே வந்து இந்த வருஷத்துல புதுசா படிக்கிறதே கிடையாது. யாபேஸ் வந்து வேதாகமத்தில் இந்த ஜெபம் வந்து மிக மிக பவர்ஃபுல்லான ஜெபம். அல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை வந்து ஆக்சுவலாக எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் இன்கேஸ் பைபிளில் வந்து இந்த வசனத்தை நான் எழுதிருந்தேன்னா எப்படி எழுதிருப்பேன் அப்படின்னா, முதல்ல என்ன போட்டிருக்குது? யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும். முதல்ல அந்த வார்த்தை நான் எழுதிருக்கவே மாட்டேன். நான் என்ன எழுதியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, யாபேஸ் என்ற ஒருவன் அவன் தன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றான் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரத்தின்படி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபதற்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும், யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வேண்டிக் கொள்வது எல்லாம் தேவன் அருளினார் அப்படின்னு எழுதியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா பாருங்க, வசனம் வந்து 9ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது? யாபேஸ் என்பவன் அவன் சகோதரனை பார்க்கிலும். ஏன் எடுத்தவனே தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று யாபேஸோட சரித்திரம் ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா, யாபேஸ் என்பவன் தனி மனிதன் அல்ல. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள். சரியா? தாய் வந்து தன் சகோதரனை பெறும் பொழுது அவள் என்ன பண்ணல? துக்கத்தோட பெத்துக்கல. அதுதாங்க பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? தன் சகோதரனை பெறும் பொழுது யாபேஸோட தாயால் என்ன பண்ணல? துக்கத்தோட பெறல. யாபேஸை பெறும்பொழுது என்ன பண்ணாங்க? துக்கத்தோட பெற்றாங்க. நம்பர் 1. புரியுதா உங்களுக்கு? 2வது, அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம்? துக்கத்தோட பெற்றால். அவன் வந்து துக்கக்காரன் இல்ல, அழுமூஞ்சிக்காரன். அவனால ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்கு வராது. அவனுக்கு தன் தாய் அந்த பேரை வந்து என்ன பண்ணாங்க? வச்சாங்க. 2வது. ஸோ இந்த 2 விஷயத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்றேன், நாம் சகோதரர்களை பார்த்து, சுத்தி இருக்கிறவர்களை பார்த்து, நான் அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய தாய் உன்னை சபித்திருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற சகோதர உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ உருப்பட மாட்டேன்னு யார் சொன்னாலும் சரி, இந்த புதிய ஆண்டிலே நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த நாளிலே சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் இனி ஒரு காலமும் அவருடைய கை குறுகி போவதே கிடையாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி,
கர்த்தர் சொல்கிறார், உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாபேஸ் என்ற பெயருக்கு அப்பேற்பட்ட அர்த்தம் இருக்கின்றது. ஆனால் பாருங்க, யாபேஸ் கர்த்தரை சந்தித்த பிறகு யூசுவலாவே பைபிள்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, பைபிள்ல பேர் மாற்றங்கள் நிறைய பேருக்கு என்ன இருக்குது பண்ணிருக்காங்க. ஆனா யாபேஸுக்கு கர்த்தர் பேர் மாத்தினாரா? மாத்தல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்க பேர் எதுவா இருந்தாலும் சரி, அந்த பேருக்கு அர்த்தம் வரும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்க பேர் எந்த எப்படி வச்சிருந்தாலும் சரி, உங்க பேர் எந்த நட்சத்திரத்தை பார்த்து வச்சிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பேரா இருந்தாலும் சரி, பேரில் உன்னுடைய ஆசீர்வாதம் அடங்கி இல்லை. கர்த்தர் கொடுக்கின்ற மாற்றங்களே உன்னுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால பேரை வச்சு எனக்கு இந்த பேர் இருக்குது, இந்த பேரால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு எப்பவுமே நினைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள இருந்தா உன்னுடைய பேருக்கு அர்த்தம் வரும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எனக்கு இந்த பேர் இருக்குது, எனக்கு அந்த பேர் இருக்குது, எனக்கு இந்த பேர் என் அம்மா வச்சுட்டாங்க, அதனால நான் பேர் மாத்திட்டு இருக்க போறேன். பேர்ல ஒன்றும் கிடையாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல எல்லாமே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள இருந்த நீ யாரு? ஆமென். அது அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க, யாபேஸ் தன் சகோதரி பார்க்கணும் கனம் பெற்றவளா இருந்தால் அவள் தாய் அவளை துக்கத்தோட பெற்றால். அதுக்கப்புறம் போதும். அவர் ஜெபிக்கும் போது என்னன்னு ஜெபிக்கிறாரு? என்னை ஆசீர்வதித்து. இது பாருங்க, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட காரணம் ரெண்டாவது என்னன்னா, இது ஒன்று, நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அது மாறணும். நம்ம கிட்ட நம்முடைய ஆலோசிக்கும் தன்மை மாறணும். நாம் எப்பவுமே குறுகினவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. நீ எப்போ குறுகினவனா யோசிக்கிறியோ உன்னுடைய எல்லை சிறிதாகிவிடும். என்ன ஆயிடும்? உன்னுடைய எல்லை என்ன ஆயிடும்? சிறிதாகிவிடும். உன்னுடைய எல்லைக்குள்ளே இல்லை, உனக்குள்ளே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது அவரால். நான் எப்பவுமே என்ன எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய பேட்டர்னை சொல்றேன். நான் ஒரு ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னா, அங்க ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் 5 பேர் வந்தாலும், ஆண்டவரே நான் 10,000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல நீர் பெரிய காரியங்களை செய்யும் அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு கொஞ்சமா இருந்தா போதும் ஆண்டவரே, எனக்கு இவ்வளோண்டா இருந்தா போதும் ஆண்டவரே, அப்படி உங்களை நீங்க சுருக்கிக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். நீங்க எப்படி ஆசீர்வதிக்கும் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரி என்ன ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்க பழகுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய சித்தத்தை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ஆனா அது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நீங்க கர்த்தருக்கு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஏனென்றால் நம்முடைய மனிதனுடைய புத்திக்கு எல்லாமே சிறுசா தான் யோசிக்க தோணும். பெருசா யோசிக்க நம்மளால நான் சொல்றேன்ல, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிதாய் செய்தாலும் சரி, அது கர்த்தருடைய பார்வையில சிறிதா இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுமே இல்லாமல் கர்த்தரிடத்தில் போய் நின்றார்கள், நான் கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கின்ற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சிறியவர்களாக இருக்கிற நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றோம்னா வட்டம் போட்டு வச்சுக்கிறோம். எனக்கு 350 சதுர அடியில் வீடு கிடைச்சா போதும், எனக்கு 450 சதுர அடியில் ஒரு சின்ன வீடு கிடைச்சா போதும். யோ, கர்த்தர் அப்பேற்பட்டவர் இல்லையா? உன்னுடைய கர்த்தர் சாதாரண ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அழகு பார்த்து அரண்மனையில் உட்கார வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கர்த்தர். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கின்ற நீ தவுலுடைய இடம் இருந்தா போதும், இவனுடைய ஸ்தலம் இருந்தா போதும் அப்படின்னு கர்த்தரிடத்துல போய் வேண்டாத. ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், அது உன் சித்தத்தின்படி தாங்க அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் தன்னுடைய சகோதரி பார்க்கிற ஆசீர்வாதமா இல்ல, கனம் பெற்றவனா இல்ல. இருந்தாலும் அவன் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே என்னை நீங்க என்ன பண்ணுங்க, என் சகோதரனை பாட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறான்.
புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நீ ஒன்னு மைண்ட்ல வச்சு அதற்காக இது இப்படி ஆசீர்வாதிங்க, இந்த மாதிரி ஆசீர்வாதிங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க எப்ப இந்த மைண்ட் செட்டை மாத்துறீங்களோ அப்ப ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம எல்லாம் யாரு? புது சிருஷ்டி. அப்போ புதுசா ஜெபிக்க பழகணும். பழைய வருஷத்துல ஜெபிச்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாது. இந்த ஆண்டிலே நீங்கள் செய்கின்ற ஆசீர்வாத ஜெபத்திற்கு இந்த ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நிச்சயமா யாபேசை போல ஆசீர்வதித்தே தீர்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன போடப்பட்டிருக்கு? தன்னை ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து எல்லையை. அப்போ யாபேஸ் எந்த எல்லையில இருக்காரு? குறுகின எல்லையில இருக்கார். வெரி குட், எல்லா டென்ஷன்ல இருக்கீங்க. தேங்க்யூ. யாபேஸ் எப்படி இருக்கிறாரு? குறுகின எல்லையில இருக்காரு. ஏன் அவருக்கு வந்த பிரச்சனை பாருங்க. தன் சகோதரை பார்க்கணும், அவர் எப்படி இல்லை? ஆசீர்வாதமா இல்ல. தன் சகோதரனை பார்த்து பார்த்து என் தாய் என்னை பெறும்பொழுது என்னது துக்கத்தில் பெற்றா அப்படின்னு சின்ன வயசுல இருந்து அவர் என்ன சொல்லியிருப்பாங்க? யோ நீ சரியான, நீ 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 இப்பேற்பட்டவையா, நீ வேஸ்ட், நீ நீ அவன், உனக்கு ஆசீர்வாதமே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து கேட்டு 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 அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு குறுகின மனப்பான்மைக்குள்ள என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இஸ்ரவேலின் தேவனை குறித்து ஏதோ ஒரு நாள் கேட்டிருக்கிறான் யாபேஸ். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், அவனை செல்வசீமானை வைத்த தேவன், இவர்களையே ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன ஏன் அந்த தேவன் ஆசீர்வதிக்க மாட்டான் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததுனாலே இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் போன யாக்கோபு இரு பரிவாரங்களோடு வந்தாராம். அல்லேலூயா. வா என்று கூப்பிட்ட உடனே ஊர் தேசத்திற்காக ஆபிரகாம் வந்தானாம். அவனை செல்வசீமானை மாற்றினானாம். அல்லேலூயா. அன்று இருந்த அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த தேவன் உனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் தேவன் செய்ய மாட்டார் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்குது? குறுகின மனப்பான்மை உனக்குள்ளே காணப்படுகிறது. அல்லேலூயா. குறுகின மனப்பான்மையோடு நீ இருக்கிற வரை உன்னுடைய எல்லைகள் என்ன ஆகாது? உன்னுடைய எல்லைகள் அடுத்தவனை பார்த்து அவன் கார் வாங்கிட்டா அதோட 5 லட்சம் அதிகமாக கொடுத்து நான் கார் வாங்கணும் அப்படி உன்னுடைய எல்லை இருக்கக்கூடாது. அவன் வீட்டில் 2 பெட்ரூம் இருக்கு, அதனால நான் 3 பெட்ரூம் கட்டுவேன்ற எல்லை உனக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் 10 இன்ச்சு, அவன் 50 இன்ச்சு டிவி வாங்கிட்டா அதனால நான் 60 இன்ச்சு டிவி வாங்க போறேன் அப்பேற்பட்ட எல்லை உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்து அவர்களை செல்வசீமானை வைத்ததை போல என்னுடைய எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி என்னையும் நீங்கள் செல்வசீமானை வைக்க போகிறீர் என்று நீ அப்படி ஜெபித்து பழக வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய எல்லைகளை விரிவாகும்படியாக உன்னுடைய எண்ணங்கள் விரிவடைய வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய எண்ணங்கள் விரிவடையாத வரைக்கும் நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருப்ப? குறுகின நிலைமையில தான் இருப்ப. குறுகின நிலைமை கிறிஸ்துவத்துக்கு ஆகாது. நீ குறுகின நிலைமையில இருக்குவதற்காக கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டார். நீ பாவத்திலும் பஞ்சத்திலும் இருப்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டார். யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவன் என்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் இதை மறந்து மறந்து நாம் என்ன பண்றோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ள ஏத வச்சு பழைய மனுஷனாய் நான் என்ன பண்றோம்? வருடம் வருடம் மாறிக்கொண்டே வருகிறோம். நாம் பழைய மருதனாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் யாரு? எங்கிருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் எல்லாமே யாரு? புது சிருஷ்டிகள். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லைகளை விரிவாக்கும்படியாக நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுகின்ற நிலைமை என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அத்தவனை பார்த்து அவனை போல் எனக்கு வேணும் அப்படின்னு எப்பவுமே ஜெபிக்காத. யாபேஸ் ஜெபிச்சிருந்தானா என் சகோதரை பார்த்துட்டு நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க சொல்லவே இல்லை. என்ன போடப்பட்டிருக்குது? யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும்
கனம் பெற்றவனாயிருந்தான். அவனை மாறி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், கனம் பெற்றவனா இருந்திருக்க மாட்டான். யாபே சிறு வயதிலிருந்தே என்ன பண்ணிருக்கான், அவனுடைய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மாறி ஆன போனதுனால அவர்களை பார்க்கிலும் கர்த்தர் யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றினான். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் எந்த நிலைமையிலே காணப்பட்டிருந்தாலும் சரி, யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை, ஊழிய எல்லைகளோ, குடும்ப எல்லைகளோ, படிப்பின் எல்லைகளோ, எந்த எல்லைகளாய் காணப்பட்டிருந்தாலும் சரி, அந்த எல்லைகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே விரிவாக்கவே போகிறார். அல்லேலூயா. அதற்கு நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். முதலாவதாக யாபேசை ஆசீர்வதிக்க மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா, இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை யாபேஸ் உணர்ந்ததுனால தான் என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணும், என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் அப்படின்னு ஜெபிச்சான். யாருக்கிட்ட என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு யாபேஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆனா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் யாருக்கிட்ட என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எனக்கு அதை கொடுங்க ஆண்டவர், இதை கொடுங்க ஆண்டவர், எல்லாமே கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொண்ட இடத்துல நாம் இல்லை என்பதுதான் மிகவும் வேதனையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி என்ன போட்டிருக்கு பாருங்க, உன் கரம் என்னோடு இருந்து போதும். கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை. அப்போ நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதம் உன்னை தேடி வருதுன்னா கூட வந்து அதை வர தடை பண்ணாதபடிக்கு யார் கங்கணம் கட்டிருப்பான்? ஏன்னா உன்னை வேற மாதிரியான மைண்ட் செட்ல இத்தனை நாள் வச்சுக்கிட்டான் உன்னவன். சரியா? வேற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல உன்னை இத்தனை நாள் வச்சுக்கிட்டான். அந்த மைண்ட் செட்ல இருந்து நீ வெளியில வரும்பொழுது உன்னை வெளியில வர அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டான், விட்டுற மாட்டான். போயிடுவியா நீ? நடந்துருமா உனக்கு? உன் விசுவாசம் தவுலுண்டா இருக்குது, உனக்கு எப்படி நடக்கும், நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், உன்னை யார் மூலியமா வருவான் தெரியுமா? யார் மூலியமா வரமாட்டான், சபையில் இருக்கிற சகோதரி மூலியமாவும் சகோதரர் மூலியமாவே வருவான். அவங்கள நான் பிசாசு சொல்ல வரல. அந்த நேரத்தில் அந்த பேச்சுகள் அப்படிப்பட்டதெல்லாம் என்ன பண்ணும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நீ யாரை நோக்கி ஜெபிக்கிற? இஸ்ரவேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிற. அல்லேலூயா. அப்போ எந்த தீங்கும் உன்னை துக்கப்படுத்தாது என்பதை யாபேஸ் அறிந்திருந்ததுனால அவன் என்ன ஜெபிக்கிற, எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தருளோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோட அவர். அப்போ கர்த்தர் ஆசீர்வாதம் கணக்கு கொடுக்க சித்தமானார்னா அதனோட என்ன பண்ண மாட்டாரு, வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. நீ உனக்கு ஏற்றதை வேணும் அப்படின்னு நீ கேட்டதா உனக்கு என்ன வரும்? அல்லேலூயா. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கேட்டேன், கர்த்தர் கொடுத்தார், ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனது எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க. நீ கர்த்தரின் சித்தத்தின்படி கேட்டுப்பார், அது போன பிறகு உனக்குள்ள சந்தோஷம் அந்த வீட்டில் நிலைச்சு நிற்கும். சந்ததி சந்ததி அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, மகிழ்ந்து களி கூறுவார்கள். அல்லேலூயா. உனக்கு வேண்டியதை வேண்டும் என்று நீ பலவந்தம் பண்ணி கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கினா அதனோட உனக்கு என்ன வரும், வேதனை வரும், துக்கம் வரும். ஆனா கர்த்தரின் சித்தத்தின்படி வேணும்னு சொல்லிட்டு நீ கேட்டுப்பாரு, அதனோட உனக்கு என்ன வராது. அல்லேலூயா. கடைசி என்ன போட்டிருக்குது, அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல, புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் என்ன பண்ணோம், விண்ணப்பம் பண்ணோம். ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இல்லை நீங்க கொடுத்தே ஆகணும். வேணும்னு கேட்காதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கொடுத்தே ஆகணும். எப்படி கொடுங்க, உங்க சித்தத்தின்படி கொடுங்க. அல்லேலூயா. நான் இந்த குறுகின மனப்பான்மையில இருக்கிறேன். இந்த குறுகின மனப்பான்மையில என்ன ஆக்குங்க, விளக்குங்க, வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு ஜெபிங்க. ஏனென்றால் யாபேசை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. குறுகின மனப்பான்மையோடு இருக்காதீங்க, பயத்தின் மனப்பான்மையோடு இருக்காதீங்க. மனுஷனை பயப்படுகின்ற பயம் கண்ணியை வர வைக்கும். கண்ணினா என்ன, வலை, ஆபத்து எல்லாமே இருக்குது அதுல.
புரியுதா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த பயம், இந்த வெக்கம், இந்த அவமானம், அவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் சொல்றேன் கேளுங்க, யார் என்ன நினைச்சாலும் சரி, நம்மளை பற்றி பரலோக தேவன் என்ன நினைக்கிறன்ற பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை மாறுமே ஒழிய, மனிதர்கள் கேட்கின்ற மனிதர்கள் என்ன யோசிக்கிறார்கள் அப்படின்றதை வைத்து உன்னுடைய வாழ்க்கை மாறாது. அல்லேலூயா. யாபேஸ் என்ற பெயர் மாற்றாமல் யாபேஸ் ஆசீர்வதிக்க கூடுமானால், அல்லேலூயா, கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் உன் குடும்பத்தையும் உன் எல்லைகளையும் கர்த்தர் என்னென்னலாம் பரலோகத்தில் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயம் இந்த ஆண்டில் கர்த்தர் செய்தே முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டு, உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்குகின்ற ஆண்டு, நீ வேண்டிக் கொள்வதை கர்த்தர் தருகின்ற ஆண்டு. அல்லேலூயா. நீ எதையெல்லாம் குறுகின மனப்பான்மையோடு காணப்படுகிறார்களோ அந்த மனப்பான்மையை நீக்கி உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் யாவரையும் புகழ்ந்து பேசும் விதமாய் மாற்றும் ஆண்டு. உன்னை சுற்றி இருக்கிற யாவரை காட்டிலும் உன்னை கனமாய் வைக்க போகின்ற ஆண்டு. அல்லேலூயா. இது எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தினாலே. இது எப்பொழுது நாம் கனமாய் சுதந்திரித்துக் கொள்வோமோ கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி ஒரே ஒரு சிறிய ஜெபத்தை மாத்திரம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன தோணுதோ ஜெபிங்க. உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்னு தோணுதோ ஜெபிங்க. ஒருத்தர் சொல்லி ஜெபிக்க கூடாது. உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேணுமோ அதை சொல்லி ஜெபிங்க. எந்த எல்லைகள் பெரிதாக்கணுமோ அதை கேட்டு ஜெபிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஜெபிங்க, ஜெபிங்க. ஹalleluya. ரிபா ஷந்த்ரல பிரஷன் த்ரோலே பிரசட்டே ரிப்ரோ க்ரோல பிரஷன் த்ரேலே பிரசட்டோரல பிரபாரா பரஷத்தோ ரபா க்ரோல பிரஷன் த்ரோல பிரசட்டேரி லிப்ரி ஹசன் தோரலபோ. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா இதோ சுவாமி, இந்த ஆண்டிலே இந்த காரியம் ஆக வேண்டும் என்று அப்பா எங்கள் சகோதர சகோதரிகள் வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் அப்பா என்ன கேட்டுக்கொள்கிறார்களோ அதை இந்த ஆண்டிலே சுவாமி நீர்கள் செய்து அதை நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா அவருடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா இதோ சுவாமி இந்த சபைக்காக வருகிறேன் ஆண்டவரே. இந்த சபையின் எல்லைகளை பெரிதாக்கும் அப்பா. சபைகள் அநேக அப்பா இதோ சுவாமி ஆத்துமாக்களை விரிவடைய கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா சபையின் ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். ரீபா சந்திர லப்ரா சட்டோர லபா. அவையா இதோ சுவாமி எங்களுடைய ஊழியக்கார சுந்தரமையாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா, மனைவிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவருடைய எல்லையை நீர் பெரிதாக்கும், அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அப்பா உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஊழியத்திற்கு என்று ஒரு கலசம் தண்ணீர் தந்தாலும் அது வீணாய் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இவ்வளவு செலவு செய்து ஆண்டவரே அப்பா உமக்காக இந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிற உம்முடைய தாசனை இந்த ஆண்டிலே சுவாமி யாபேசை ஆசீர்வதித்த போல அப்பா இந்த ஆண்டிலே உம்முடைய சகோதரனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஒரு எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற அனைத்து தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நீர் சந்திக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அருமை சகோதர அப்பா இதோ சுவாமி கமலேஷ் அண்ணனுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்ப. அவர் என்னென்ன வேண்டிக் கொள்கிறார்களோ கமலேஷ் அண்ணனுடைய குடும்பத்திலே சுவாமி அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு அப்பா எல்லையை பெரிதாக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமாய் உமக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்று உம்முடைய அப்பா இதோ சுவாமி உம்முடைய ராஜ்யத்துக்கென்று உழைத்த பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா இனி அவர்கள் அப்பா வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக இந்த ஆண்டில் அவர்கள் நீர் பெருக செய்ய வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நின்று உம்முடைய ஊழியக்காரனை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரு சகோதரர்கள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்.
அப்பா இது சுவாமி இந்த குடும்பத்தை, அப்பா இந்த சபை ஆசீர்வதியும், சபை பிள்ளைகளை ஆசீர்வதியும், அப்பா சபையுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதியும். அப்பா யாபேசை விரிவடைந்து செய்த தேவன் இந்த குடும்பத்தையும் சபை, இந்த சபையும் சபை பிள்ளைகளையும், அப்பா வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களையும், இந்த சபையின் மேய்ப்பனையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. அப்பா யார் யார் எந்தெந்த தேவையோடு காணப்படுகிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு அப்பா இந்த ஆண்டிலே நீ தந்தருளி அவர்களை நீர் பெரிதாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய காருண்யம், கிருபை, இரக்கம், தயவு என்னாலும் எங்கள் மீது தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்கு உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.